எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஃபுட் விலாகுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் லொக்கேட் ஆகிருக்க விவசாயி உணவகத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில், அம்பத்தூர் சாய்பாபா கோயிலுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் உள்ளே போனோம்னா ஒரு 50 மீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு பார்க் ஒன்று வரும், சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் வரும். அதை ஒட்டி விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோயிலுக்கு அப்படியே எதிர் சந்து தான் இப்போது நம்ம இந்த விவசாயி உணவகத்துக்கு போகிற வழி. இது இன்னொரு வழியும் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்பத்தூர் ஓட்டி இருக்குல்ல, உங்களுக்கு ஓட்டிக்கு பார்த்தீங்கன்னா மௌனசாமி மாடா ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு இருக்குது. அம்பத்தூர் ஓட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு தான் வரும், மௌனசாமி மாடா ஸ்ட்ரீட். அந்த மௌனசாமி மாடா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஒரு 150 மீட்டர் 200 மீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகும். அந்த லெஃப்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த விவசாயி உணவகம் லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க நம்ம இப்போ எப்படி இருக்குன்ட்டு இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு ரேட்டு, அதை பற்றி ரேட்டும் எவ்வளோ இருக்குன்னா ஏதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு இந்த 80 ரூபா சாப்பாடு இப்போ 100 ரூபா சாப்பாடாக மாற்றிட்டாங்க. 150 ரூபா சாப்பாடும் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 180 ரூபா சாப்பாடு அன்லிமிட்டட் வித்து 5 சைட் டிஷ்ஷு கொடுக்குறாங்க. கடம்பா தொக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, பள்ளிப்பாளையம் சிக்கன், அப்புறம் ஒரு முட்டை, ப்ளஸ் பார்த்திங்கன்னா மீன், அன்னன்னைக்கு என்ன மீன் இருக்கோ அந்த மீன் கொடுக்குறாங்க. அப்புறம் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், சாம்பார் இது கொடுக்குறாங்க. இது இல்லாத 2 சைட் டிஷ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எறா ஒன்று, ப்ளஸ் பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி ஒன்று. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா தனி. நம்ம பிளேட் வாங்கினோம்னா 120 ரூபா. எறா கிரேவியும் சரி, நண்டு கிரேவியும் சரி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இது அப்படியே பின்னாடி பேக் சைடு தான் இது செய்கிறாங்க. சாப்பாடு எல்லாமே, சாப்பாடுலேருந்து குழம்பு எல்லாமே விறகு அடுப்புலேயும் எலக்ட்ரிக் அடுப்புலேயும் உங்களுக்கு செய்கிறாங்க. அப்போ அது கேஸ் வச்சு செய்கிறாங்க. எந்த ஒரு கலரும் கலக்காமல் நேச்சுரலாக இதை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளில் தான் இதை செய்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு, நம்ம எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் நல்லா இருந்தது. பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவிலாம் இன்னும் சூப்பராக இருந்தது. இவர் தான் அண்ணன் தான் ஓனரு, பின்னாடி தான் செய்கிற இடம். இந்த மண்டே மட்டும் லீவு நம்மளுக்கு. அது பார்த்திங்கன்னா மீதி உங்களுக்கு இந்த 80 ரூபா சாப்பாடு 100 ரூபா மாற்றிட்டாங்க. மீதி உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிக்கன், முட்டை, அது பார்த்திங்கன்னா இது பள்ளிப்பாளையம் சிக்கனு. இது மீன், காணாங்கத்தை மீனுன்னு நினைக்கிறேன், காணாங்கத்தை மீன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா குடல் கிரேவி, மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது மீன் குழம்பு. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிடும் போதே தெரிஞ்சுது மீன் குழம்பு சூப்பராக இருந்தது. மீன் குழம்பு இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பும் நல்லா இருந்தது. இந்த மீன் பீஸ் பாருங்கள், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். ரொம்ப நல்லாவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு. நல்லா வறுத்துருக்காங்க, நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மீன் அப்படியே எடுத்து சாப்பிடும் போதே தெரிஞ்சுது, அதோட டேஸ்ட்டு தெரியுது. சூப்பராக இருந்தது மீன் குழம்பும் சரி, மீனும் சரி. சரி நல்லா இருக்குன்ட்டு இன்னொரு ரவுண்டு போட்டோம். அதே மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு சூப்பராக இருந்தது. அதுவும் இது பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பும் சும்மா சொல்லக்கூடாது, சரியான டேஸ்ட்டுங்க சார். கருவாட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது கருவாட்டு குழம்பும். கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கருவாடு சூப்பராக இருக்குது. கருவாட்டு குழம்பு உண்மையிலேயே நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். அம்பத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக ரசத்தை ஊற்றி நம்ம இந்த சிக்கன் கிரேவி இன்னும் சிக்கன் கிரேவியும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா எலும்புலாம் எதுவும் இல்லாத சதையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. வச்சு ஒரு பைட் ஒன்று எடுத்தோம். சூப்பராக இருந்தது. வெயிலுக்கு அதுக்கும் ரசம் அப்படியே சூப்பராக இறங்கிச்சிங்க. உண்மையிலே நீங்கள் அம்பத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள்.
அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். பக்காவாக இருந்தது, சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக அம்பத்தூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உட்காந்து சாப்பிட்ற மாரி தான் இருக்கும், மரத்துக்கடியில் தான் இருக்கும். வேப்ப மரத்துக்கடியில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாரி இருக்கும். சாப்பாடும் ரொம்ப சுட சுட இருக்கும், நல்லாவும் இருக்கும். குழம்பு எல்லாமும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். 150 ரூபாய்க்கு ஒர்த்தான சாப்பாடு. 100 ரூபா வாங்கினீங்கன்னா 2 சைடிஷ் தருவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக லிட்டில் ஆர்ட் நர்சரி பிரைமரி ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அம்பத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். 100% வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.